காதலனுடன் சென்று தங்கிய மகளுக்கு கருத்தடை மாத்திரை கொடுத்த பெற்றோர். காவல் நிலையத்தில் கதறும் மகள். கிருஷ்ணகிரியில் நடந்தது என்ன பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அடுத்த போத்தசத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் தீபக். இவருக்கும் அருகில் உள்ள குந்துமாரணப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த 20 வயதான தேஜஸ்ரீ என்பவரும் கெலமங்கலத்தில் உள்ள பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது காதலிக்க தொடங்கியுள்ளனர். கடந்த 5 வருடங்களாக காதலித்தும் வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தேஜஸ்ரீயின் பெற்றோர் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேஜஸ்ரீ வீட்டை விட்டு வெளியேறி தீபக்கை திருமணம் செய்து கொண்டு கணவரின் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர்கள் அவரது உறவினர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு தீபக் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த தேஜஸ்ரீயை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து சூளகிரி அருகே உள்ள தென்பெண்ணையாற்றில் கணவர் தீபக் இறந்துவிட்டார் என நினைத்துக்கொள் என கூறி தேஜஸ்ரீக்கு மொட்டையடித்து வளையல்களை உடைத்து கணவர் இறந்தால் மனைவிக்கு எப்படி சடங்கு செய்வார்களோ அப்படியே தேஜஸ்ரீக்கும் செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் பிடியில் இருந்த தேஜஸ்ரீ அதே ஆகஸ்ட் மாதம் வெளியேறி மீண்டும் காதலன் தீபக்கின் வீட்டிற்கே சென்றுள்ளார். இதை அறிந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர்கள் ஒசூர் டவுன் காவல் நிலையம் எஸ்பி அலுவலகம், ஐஜி, டிஐஜி, தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவு என பல்வேறு இடங்களில் புகார் மனு அனுப்பியுள்ளனர். இதற்கிடையில் தேஜஸ்ரீயை மிரட்டியதாக ஒசூர் டவுன் காவல் நிலையத்தில் தேஜஸ்ரீ கொடுத்த புகாரின் பேரில் தந்தை வெங்கடேஷ், சாய் சத்யபிரியா மற்றும் உறவினர்கள் 3 பேர் என 5 பேர் மீது டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதில் 2 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் தேஜஸ்ரீ தனது கணவர் தீபக் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் சொந்த ஊரான போத்தசத்திரத்தில் வசித்து வரும் நிலையில் கடந்த 23ஆம் தேதி தேர்தலில் வாக்கு செலுத்த சென்றபோது இருவரையும் அவர்கள் நேரில் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர் அடுத்த நாள் பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்களிடம் தனது மகள் தேஜஸ்ரீயை சிலர் கடத்தி சென்றதாகவும் அவர்களை தங்களிடம் ஒப்படைக்க பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர். என்னால் அதிகமாக பேச முடியாது, உடம்பு சரியில்லை எனக்கு. என் பொண்ணு மைனர் பையன் கூட அனுப்பி போலீஸ்காரங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நியாயம் கிடைக்கல எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில். அதனால் எனக்கு நியாயம் கிடைக்கணும். பெற்றவங்க கிட்டேயே வியாபாரம் பேசி 10 லட்ச ரூபா பணம் வாங்கினவங்க வேறு அவங்கக்கிட்ட விற்றுருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என் பொண்ணு இது வரைக்கும் 6 மாதமாக என்னை கண்ணில் காட்டல. என் பொண்ணு நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் வெளியே வந்தால் கூட என் பொண்ணு ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் நியூஸுக்கு கொடுக்காம இருந்தேன். எனக்கே கொலை மிரட்டல் பண்ணும்போது இது கொடுக்காம என்னால் மறுக்க முடியல. அதனால தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். இப்போது எனக்கு நியாயம் கிடைக்கணும். விசிகே கட்சிக்காரங்க இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. என்ன மாதிரி எத்தனை பேர் பெற்றவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. அதனால் நியாயம் கிடைக்கணும் எனக்கு. என் பொண்ணு எனக்கு கண்ணில் காட்டணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணு நான் பார்க்கணும். 3 நாளுக்கு முன்னாடி என் பொண்ணுன்னு பார்க்க முடியாமல் தான் நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகி ஹார்ட் ப்ராப்ளத்தில் தான் வெளியே வந்திருக்குதா. இன்றைக்கி நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதனால் என் பொண்ணு எனக்கு கண்ணில் காட்டணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். காசு போச்சு, பொண்ணு போச்சு, மான மரியாதை போயிடுச்சு. இது குறித்து தகவல் அறிந்த தேஜஸ்ரீ மற்றும் கணவர் தீபக் இன்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் கணவர் தீபக் குடும்பத்துடன் அவர்களது சொந்த ஊரிலேயே நிம்மதியாக இருந்து வருவதாகவும் தொடர்ந்து தன்னை நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலில் இருக்கவே பெற்றோர்கள் இவ்வாறு செயல்படுவதாகவும் மேலும் தன்னை யாரும் கடத்தவில்லை, பொய்யாக வீடியோக்களை வெளியிட்டு மேலும் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னை வாழவிடாமல் தடுப்பதாகவும் தேஜஸ்ரீ அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.